இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு தமிழ் மற்றும் தெலுங்கில் பல படங்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி 10ஆம் தேதி சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் படம் வெளியானது. தமிழில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் படம் வெளியானது. தமிழ்நாட்டில் அந்த இரு படங்களின் வசூலும் சுமாரகம்தான். ஜனவரி 12ஆம் தேதி சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி, சந்தானம் நடிப்பில் வெளியானதும் மதகத ராஜா. இந்நிலையில் ரவி மோகன், நித்யா மேனன் நடிப்பில் கிருத்திகா, உதயநிதி இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளியான காதலிக்க நேரமில்லை மற்றும் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் நடிப்பில் வெளியான நேசிப்பாயா உள்ளிட்ட படங்களில் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியுள்ள நிலையில் நேற்றும் மதகத ராஜாவின் வசூலே அதிகம். ஜெயம் ரவி தனது பெயரை ரவி மோகன் என மாற்ற காரணமே மொட்டை மாடி பார்ட்டியில் விஜய் சித்து அவரை அசிங்கப்படுத்தியதுதான் என வீடியோவை வெளியிட்டு ரசிகர்கள் விளாசினர். தீபாவளிக்கு ஜெயம் ரவியின் பிரதர் படத்தை நம்பி போய் பார்த்த ரசிகர்கள் காதலிக்க நேரமில்லை படத்திற்கு AR ரகுமான் இசை என்றால் கூட தியேட்டர் பக்கம் ஒதுக்கவே தயங்கிய நிலையில் முதல் நாள் வசூல் வெறும் 2.35 கோடி தான் வந்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. விஷ்ணுவர்தன் இயக்கிய அதர்வா தம்பி ஆகாஷ் முரளி ஹீரோவாக அறிமுகமான நேசிப்பாயா படத்தில் அவருக்கு ஜோடியாக சங்கர் மகள் அதிதி சங்கர் நடித்திருந்தார். சங்கர் படமே தமிழ்நாட்டில் வசூல் வேட்டை நடத்தாத நிலையில் அவரது மகள் படமும் முதல் நாளில் குறைவான தியேட்டர்களில் மட்டுமே வெளியாகி அங்கேயும் கூட்டமே வராமல் வெறும் 20 லட்சம் மட்டுமே வசூல் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளியான வணங்கான் படத்தில் பார்வையற்ற பெண்கள் குளிப்பதை படம் எடுத்து பார்த்து ரசிக்கும் குற்றவாளிகளை மாற்றுத்திறனாளி ஹீரோ கொலை செய்வதுதான் கதை என தெரிந்த நிலையில் பொங்கலுக்கு ஏன் வன்முறையான படத்தை பார்க்க வேண்டும் என பலரும் அந்த படத்தை ஒதுக்கிவிட்ட நிலையில் இதுவரை 5 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 4.54 கோடி ரூபாய் தான் அந்த படம் வசூல் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2013ஆம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் உருவான படம் மதகத ராஜா. இந்த படத்தில் அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், சந்தானம், நிதின், சத்யா, சரகோபன், ரமேஷ், சோனு சூட் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். எனினும் சட்ட மற்றும் நிதி சிக்கல்கள் காரணமாக இந்த படம் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது. ஒரு வழியாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 12ஆம் தேதி படம் வெளியானது. இந்த படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்களை கிடைத்து வருகின்றன. இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் சந்தானம் தான். படம் முழுக்க அதிகமாக ஸ்கோர் செய்திருப்பதும் சந்தானம். எனினும் மனோபாலா, மொட்டை ராட்சதன் என படத்தில் அனைவரும் தங்கள் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பதால் படத்தில் காமெடிக்கு பஞ்சமில்லை. சுந்தர் சி படம் என்றால் சிரிப்புக்கு கேரண்டி என்பது இந்த படம் மூலம் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. மதகத ராஜா வெளியான 3 நாளில் பாக்ஸ் ஆபீஸில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி முதல் 2 நாளில் ரூபாய் 6 கோடி வசூல் செய்த இந்த படம் 3வது நாளான நேற்று மட்டும் ரூபாய் 6 கோடி வசூல் செய்துள்ளது. இதன் மூலம் இந்த படம் இதுவரை ரூபாய் 12.50 கோடி வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், சனி, ஞாயிறு என தொடர் விடுமுறை வருவதால் இந்த படம் இந்த வாரத்தின் இறுதியில் ரூபாய் 50 கோடி வசூலை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதகத ராஜா படம் பொங்கல் வின்னராக மாறியுள்ளது. மதகத ராஜா பொங்கலுக்கு சரியான ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக உள்ளது. ஒரு சீன் கூட 12 வருடம் ஆனது போல் தெரியவில்லை. சந்தானத்தின் கவுண்டர்கள், விஜய் ஆண்டனியின் பாடல் மற்றும் பின்னணி இசை, விஷாலின் பஞ்ச் டயலாகுகள் மற்றும் மாஸ் சீன்ஸ், ஹீரோயின்களின் கிளாமர் என அனைத்தும் ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. மதகத ராஜா பொங்கல் வின்னர். பிரைம்ல இருந்த விஜய் ஆண்டனி, சந்தானம், சுந்தர் சி காம்போ இப்படத்தை தூக்கி நிறுத்தியுள்ளது. மனோபாலா வரும் காட்சிகள் சுந்தர் சி ஏன் காமெடியில் கிங் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.